மார்க்கு 7வது அதிகாரம் அதோடைய 13வது வசனத்தை வாசியுங்கள். மார்க்கு 7வது அதிகாரம் அதோடைய 13வது வசனம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்ற அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. 14வது வசனத்தையும் வாசித்துருவோம். பின்பு எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை கர்த்தர் போதித்து கொடுத்தது போல இந்நாளிலும் கர்த்தர் நமக்கு போதித்து தருவாரா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படிக்கு தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பன், எங்கள் மேலே அன்பு கூர்ந்து எங்கள் மேலே கிருபை பாராட்டி எங்கள் மேலே ஆண்டவரே உம்முடைய பெரிதான இரக்கத்தை காண்பித்திருக்கிறபடி நாம் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேளையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற உம்முடைய வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு என்ன பேச சுத்தமாக இருக்கிறோரோ அவைகள் யாவையும் ஆண்டவரே விருப்பங்களின்படி ஆண்டவரே எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்கிற உமது பிள்ளைகளையும் பேசுகிற அடியனையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தருகிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நாம் மாத்திரம் முயன்றிருக்கட்டும். மீட்பர் பாத கெஞ்சி நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதர ஒரு விசை கூட மார்க்கு 7வது அதிகாரம் அதோடைய 13, 14 வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் செய்யல என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னார், அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில கவலைப்படுகிறதான ஆண்டவரை கவலைப்படுத்துகிறதான செயல்களை அப்படி சோத்திரம் செய்கிறவளா இருந்தும் கர்த்தர் சொல்லுகிற இன்னைக்கு நீங்க செவி கொடுத்து உணருங்கள் என்று சொல்லுகிற வேத வாக்கியம் இந்நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் போதித்திருக்கிற சில பாரம்பரியங்களை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? தேவ நாமத்தை அவமான அதாவது சோத்திரம் மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்று ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அவை போதிக்கப்படுகிற, நீங்கள் போதித்து கொடுக்கிற, நீங்கள் செய்கிறதான அவை செயல்கள் பாரம்பரியமாய் நடப்பிக்கப்பட்ட காரியங்களை குறித்து அவைகளை செய்து நீங்கள் தேவன் நாமத்தை அவமாக்குகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டு அவை சோத்திர ஜனத்தாரை பார்த்து சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவர் இந்த புதன்கிழமையில, இந்த முதலாவது மாதம் புதன்கிழமையில சோத்திர கர்த்தர் சொல்லுகிற காரியம், சில போதிக்கப்பட்ட உங்களுடைய செயல்களை குறித்த பாரம்பரியம் என்று சொல்லப்படுகிறார். சிறு வயது முழுவதும் இவ்வளவு செய்கிறேன் என்று சொல்லி அவன் கற்றுக்கொண்டதான போதிக்கப்பட்ட சில பாரம்பரியமான செயல்களை குறித்து அவை சோத்திர அவைகளை நடப்பித்து தேவ நாமத்தை அவமாக்குறோம் என்று சொல்லி கர்த்தரினாலே வாக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 13வது வசனத்தை ஒருக்க கூட வாசிங்க. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை குறிப்பிட்டு மறைமுகமாய் உணர்த்தி, இது மாத்திரமல்ல, இதே போல அநேகமான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி அன்று ஜனத்தாரை பார்த்து சொன்னது போல இன்னைக்கு சபையாய் இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவை சோத்திர போதிக்கப்பட்ட உங்க பாரம்பரியம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து தேவ வார்த்தையை அவமாக்கி போடுகிறீங்க. அல்லேலூயா. நாங்க என்ன பாஸ்டர் போடுறோம்னா, சோத்திரம் எங்கள் வாழ்க்கையில் கஷ்டம், துக்கம், வேதனை, நெருக்கம் இவைகளை தான் சிந்தித்து கொள்ள முடியுது. நாளுக்கு நாள் வாக்குத்தத்தத்தை சொல்லி என்ன செய்ய முடியலை? ஜெபம் பண்ண முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை, இன்னைக்கு வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை சொல்லி பாஸ்டர் இந்த மாதம் நான் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம சொல்லுறோம் போதிக்கப்பட்ட பாரம்பரியம் என்று சொல்லப்படுகிற பாடு, வேதனை, உபத்திரம், சஞ்சலம், தேவை இவைகளை குறித்து சிந்தித்து தேவன் போதித்து தருகிற போதனைகளை என்ன செய்கிறோம்? அவமாக்கி போடுகிறோம். அல்லேலூயா. இவைகளை போல அநேகமான செயல்களை நாம செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்குல்ல, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, ஒரு புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள்லாம் காத்தீரே என்ன நடத்தினு எல்லாம் சொல்லுறோம். ஆனால் புதிய நாளை பார்க்கிறோன்னா இல்லை. அப்படி சோத்திர பழையவைகளை குறித்து தான் இன்னும் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பாடல் பாடுறோம். கடந்த நாட்கள்லாம் காத்தீரே புதிய நாளையும் தந்தீரே. ஆனால் அப்படி சோத்திர கடந்த நாட்கள் காத்தாரெல்லாம் உண்மைதான். ஆனால் புதிய நாள் கிடைச்சிருக்கானா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சில பாரம்பரியம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய நினைவில் சில பிராயத்திலே பார்க்கிற கேட்கிற அவை சோத்திர போதிக்கப்பட்டுதானே நான் போதித்து கொடுக்கிறதான காரியங்களை குறித்து சோத்திர வாழ்க்கைன்னா துக்கம் தான், வேதனை, நெருக்கம் தான் என்று சொல்லப்படுகிற காரியத்தை போதித்து கொடுத்து அவைகளை சிந்தித்து தேவ வார்த்தைகளை அவமாக்கி போடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை குறித்து சொல்ல போனா அவை சோத்திரம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. 16, 17 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவுக்கு உங்க மேல வச்ச சுத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், ஜெபத்தை விடுவோம், தேவ சுத்தத்தை விடுவோம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்றோமா? பாடுகளை குறித்து ஸ்தோத்திரம் பண்றோமா? வேதனைகளை குறித்து ஸ்தோத்திரம் பண்றோமா? அவை சந்தோஷத்தை குறித்து ஸ்தோத்திரம் பண்றோமா? மனமகிழ்ச்சியை குறித்து ஸ்தோத்திரம் பண்றோமா? உயர்வை குறித்து ஸ்தோத்திரம் பண்றோமா? இல்ல. அல்லேலூயா. போதிக்கப்பட்ட அவை ஸ்தோத்திரம் பாரம்பரியம் என்று சொல்லப்படுகிற அவன் வாழ்க்கையின் நிலைகளை குறித்து தான் பார்த்து தேவ வார்த்தைகளை அவமதித்து போடுகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி 1-2 காரியங்களை அவமாக்குறது மாத்திரமல்ல, இப்படி அநேகமான உபதேசங்களை, அநேகமான காரியங்களை நாம இந்த வருஷம் விட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து மேன்மைகளை எதிர்பார்க்கிறோம், கர்த்தருடைய கரத்திலிருந்து மேன்மைகளை எதிர்பார்க்கிறோம். அதனுடைய ஸ்தோத்திரம் 15வது வசனத்தை வாசிங்க. மார்க் 7:15 வாசிங்க. மனுஷனுக்கு ஸ்தோத்திரம் புறம்பே இருந்து அவனுக்கு போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்துகிறது இல்லை, அந்த உள்ளத்திலிருந்து அவனை ஸ்தோத்திரம் புறப்படுகிறவைகளே இது அவனை தீட்டுப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. கடந்த வருஷத்தை நாம் பார்க்கும் பொழுது வெளிய மனுஷன் மூலமாய், சூழ்நிலைகள் மூலமாய் அபத்தங்களும் காரியங்களும் நேரிட்டு அவைகளால சஞ்சலப்பட்டோம், விடுவிக்கப்பட்டோம். அல்லேலூயா. இந்த வருஷம் ஸ்தோத்திரம் 1 மாதம் அளவு கூட கடந்து போகல, ஆனா நெருக்கப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம். நிச்சயம் சொல்லுகிற வேத வசனம் சொல்லுகிற புறம்பே உள்ள காரியத்தினால் அல்ல, உள்ளத்திலிருந்து தோண்டப்பட்ட காரியங்கள். அல்லேலூயா. உள்ளத்திலிருந்து தோண்டப்பட்ட அவிசுவாசம், உள்ளத்திலிருந்து தோண்டப்பட்ட பயம், உள்ளத்திலிருந்து தோண்டப்பட்ட நெருக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தை புறம்பே தள்ளியிருக்கிறோம், இயேசுவை ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு இல்லாத வாழ்க்கை அவை ஸ்தோத்திரம் ஒன்றுக்கும் உதவாது. அது மேன்மை இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது என்று நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இந்த வருஷம் இம்மாதம் கடந்து போக்கு முன்பதாகவே இயேசுவை ஓரங்கட்டி வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் சொன்னா உள்ளத்தில் தோன்றப்பட்ட காரியம் அப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகள் அப்படி. அல்லேலூயா. உள்ளத்தில் தோன்றப்பட்ட பாரம்பரியம் அப்படி. அல்லேலூயா. போதிக்கப்பட்டவைகள் எல்லாம் இருக்கட்டும், போதிக்கப்பட்ட வசனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், போதிக்கப்பட்ட ஆலோசனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், கொடுக்கப்பட்ட சத்திகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஸ்தோத்திரம் போதிக்கப்பட்ட, தெரியப்பட்ட, அறியப்பட்ட பாரம்பரியத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் எழும்பி
ஆமென் ஸ்தோத்திரம். முதலாவது ஜபிக்கிறோமோ இல்லையோ, ஆமென், நம்முடைய வேலைகள் என்னெல்லாம் பாக்கி இருக்குன்னு தான் முதல்ல பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி காலமாக முதல்ல எழும்பி ஜபிக்கிறோமோ இல்லையோ, என்னெல்லாம் வேலை பாக்கி இருக்கு சோதனம், எப்படி என்னெல்லாம் வேலை பாக்கி இருக்கு அதை தான் முதல்ல பார்க்குறோம். இது பாரம்பரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள்னால தான் இம்மாதத்தில் நெருக்கப்படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்புறம்பே இருந்து வருகிற காரியத்தினால் அல்ல, அவன் சோத்திரம் புறம்பே இருந்து புறப்பட்டு வந்த காரியத்தினால் அல்ல, உள்ளத்திலிருந்து தோன்றப்பட்ட காரியம். அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட தேவ உபதேசங்கள் எல்லாவற்றையும் புறக்கே தள்ளி பாரம்பரியத்தில் நடந்துட்டு இருக்கிறோம். போதிக்கப்பட்ட அவன் சோத்திரம் நம்முடைய பாடு, நம்முடைய கஷ்டம், நம்முடைய வேதனை, நாம இதை தான் கவனிக்கணும், நாம தான் செய்யணும், நாம தான் நடப்பிக்கணும், நாம தான் நிறைவேற்றணும், நாம உழைச்சாதான் நமக்கு அப்படின்னு சொல்லப்படுகிற பாரம்பரியத்தில் போதிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை குறித்து செய்கிற நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் கூடி வாங்க சோதரம், தேவ வசனம் ஒன்று இருக்கிறது, அவைகளை நீங்கள் கேட்டு செவிக்கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 14வது வசனத்தை வாசிங்க, 7:14. பின்பு அவன் ஜனங்கள் எல்லாரையும் அழைப்பு தீவனமான உபதேசங்களை கொடுத்து, நீங்கள் எனக்கு விரோதமாய் செய்கிறீர்கள், என்னை துன்புறுத்தி, என்னை காயப்படுத்தி என்று சொல்லி அவர்களுக்கு போதித்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து வாசிங்க, அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் கவனமாய் செவி கொடுங்கள், நீங்கள் செய்த காரியம் எல்லாம் போதும், நீங்கள் நடப்பித்த காரியம் எல்லாம் போதும், கொஞ்சம் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உண்டாயிருக்கு. செவி கொடுங்கள். செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் உணர்வடையுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் செய்ததெல்லாம் இருக்கட்டும், ஆனா இன்றைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உபதேசத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து கொஞ்சம் செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதில் சோத்திரம் நீங்கள் உணர்வடையத்தக்கதாய் வார்த்தைகள் இருக்கு என்று சொல்லி கர்த்தர் இந்நாளிலே நமக்கு வார்த்தை தருகிறது. வாசிக்கிற வார்த்தை என்னவென்று பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். சோதரம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி போதும் என்கிற மனதுடையதான தேவ பக்தி, போதும் என்று மனதுடையதான தேவ பக்தி, அது மிகுந்த ஆதாயத்துக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல 2 விஷயமாய் நான் பிரிக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, அவன் சோத்திரம், அவன் போதும் என்கிற மனம், அவன் தேவ பக்தி. அல்லேலூயா. வேத வசனத்தில் இவன் ரெண்டையும் அழகா ரெண்டையும் பிரிக்கல, ஒரே வாக்கியம் தான் கொடுத்திருக்கு. அவன் சோத்திரம், அதை ஒருக்கோட வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய, சேர்த்த சொல்லப்பட்ட கூடிய தேவ பக்தி. அல்லேலூயா. ஆனா இவ்விடத்தில் உங்களுக்கு அறிந்து கொள்ளும்படிக்கு, புரிந்து கொள்ளும்படிக்கு நான் இவைகளை 2ஆ பிரிக்கிறேன். போதும் என்கிற மனம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்டதான காரியம் என்று சொன்னால், சங்கீதம் 16வது அதிகாரம் அதோடைய 12வது வசனம். சங்கீதம் 16வது அதிகாரம் அதோடைய 12வது வசனம் வாசிங்க. 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரணமான ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்தியமும் பேரின்பம் உண்டு என்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் பூரணமான நன்மையும் ஈவும் சமாதானமும் உண்டென்று சொல்லுகிற ஒரு போதுமான மன திருப்தி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்ற, அங்கே ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டு வாசிங்க, சற்று வாசிப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை, ஏனெனில்
அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நான் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவைகளில் திருப்தியாய் இருக்கும்படிக்கு போதிக்கப்பட்டது போலவே நான் திருப்தியாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்விலும் தாழ்விலும் எந்த நிலையிலும் திருப்தியாய் இருக்க போதிக்கப்பட்டேன், அவைகளில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற வேத வாக்கியம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது போல, தீமோத்தேயுவில் வாசித்த வேத வாக்கியத்தை போல போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் இன்னும் மத்திய 5:6 சொல்லப்படுகிறது போலவும், சங்கீதம் 1:2-3 சொல்லப்படுகிறது போல, என் கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்துவார், என்னை நல்ல நேர்வழியில் நடத்துவார், அவரே எனக்கு போதுமானவர், என்னை திருப்தியாய் நடத்துவார், என்னை பலப்படுத்துவார், காயம் கட்டுவார், எனக்கு சமாதானம் தருவார், என் சூழ்நிலையை மாற்றுவார், எல்லாத்துலயும் ஓகே தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், எனக்கு நிறைவான காரியத்தை தருவார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், எல்லாம் கர்த்தரை நம்புகிறோம், ஒரு போதுமான மனம் எல்லாம் ஓகே தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நாங்கள் நாளை தினத்தை குறித்து கவலைப்படலை, ஆனால் இன்னைக்கு செய்ய போகிறத குறித்து ரொம்ப கவலைப்படுறோம். அல்லேலூயா. எப்படி? நாளை தினத்தை குறித்து கவலைப்படலை, ஆனால் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு உள்ளதைக்கு ரொம்ப கவலைப்படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எப்படி ஆகிலும் ஒரு போதும் என்கிற மனம் சோத்திர ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோத்திர கடந்த நாட்களாக கடந்த வருஷங்களாய் போதிக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிற நமக்கு ஏதோ ஒரு சில வளர்ச்சி சோத்திர ஏதோ ஒரு சில உயர்வு ஏதோ சில மேன்மை என்று சொல்லப்படுகிற காரியத்தை போல ஒரு மன திருப்தி எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் நடத்துவார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற ஒரு போதும் என்கிற திருப்தி. அல்லேலூயா. காசு இல்லாட்டாலும் சோத்திர பிரச்சனை இல்லை, இருக்கிறத வச்சு கர்த்தர் நடத்திட்டுகிறார், ஒரு திருப்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவு இருந்தாலும் கர்த்தர் நிறைவாய் நடத்திட்டு இருக்கிற ஒரு திருப்தி. அல்லேலூயா. ஆபத்துகள் நேரிட்டாலும் கர்த்தரை காப்பாற்றி நடத்துகிற ஒரு திருப்தி. மனிதன் மத்தியில் என்னை வெட்கப்படுத்த விடல ஒரு திருப்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜப குறைவா இருந்தாலும் சோத்திர கொஞ்சம் ஜபிக்க ஆண்டவர் வைக்கிறார், திருப்தி, ஒரு திருப்தி, ஒரு போதுமான்கிற மனது நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்கே வேத வசனத்தில் பார்க்கிறது போல அந்த போதும் என்கிற மனதுடைய கூடிய தேவ பக்தி இருக்கானா இல்லை. அல்லேலூயா. எப்படி? போதும் என்கிற மனசு இருக்கு, ஆனா போதும் என்று கூடியதான தேவ பக்தி இருக்கான்னா இல்லை. பாஸ்டர், எங்களுக்கு தேவ பக்தி இல்லைன்னா நாங்கள் இங்கே சபைக்கே வந்திருக்க மாட்டோம். எப்படி? சபைக்கே வந்திருக்க மாட்டோம். ஒரு தேவ பக்தி இருக்கு பாஸ்டர், ஒரு தேவ பயம் இருக்கு, ஒரு தேவ அன்பு இருக்கு. சோத்திரம் எங்களை கர்த்தர் வழி நடத்தார், இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்வார், இல்லை போதிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட கட்டளையாவது செய்யணும், நிறைவேற்றணும், வேத வசனத்தில் சோத்திரம் சபையில் கொடுக்கப்பட்ட ஒழுங்கையாவது நிறைவேற்றணும், இப்படிப்பட்ட எண்ணங்களோடு அவர் தேவ பயத்தோட நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தீமோத்தேயுவில் சொல்லப்படுறது போல நான் உறுதியாக சொல்லலாம், போதும் என்கிற மனதுடைய தேவ பக்தி நம்மிடத்தில் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போதும் என்கிற சோத்திரம் மனதுடைய கூட தேவ பக்தி உங்களுக்கு உண்டா இருக்குமானா, இன்னைக்கு சோத்திரம் ஆராதனைக்கு வரக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் ஜோம் பண்ணிட்டு வந்துருப்பீங்க, கர்த்தாவே இன்னைக்கு நான் ஆராதனைக்கு போகிறேன், இந்த காரியத்தை பெற்றுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். யாரெல்லாம் ஜோம் பண்ணது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணோம், என்னென்னு ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் நான் போகிறேன், என்னை வழி நடத்தும், எனக்கு வேண்டிய வார்த்தை தாரு, இவ்வளோதான். ஒரு காரியத்தை முன்குறிச்ச கர்த்தாவே இதுக்கு நான் போகிறேன், இதை குறித்து நான் உங்களுடைய சமூகத்தில் பலியிடுவேன், நான் இதை பெற்றுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. போதும் என்கிற திருப்தி. சபைக்கு போகிறோம், ஆராதனைக்கு போகிறோம், அப்போ வேத வசனத்தை கேட்குற வார்த்தைகளை கேட்குறோம், எல்லாம் திருப்தி தான். ஆனால் போதும் என்கிற மனதுடைய கூடிய தேவ பக்தியை காணலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சோத்திரம் ஒரு நாள் நினைக்கலாம், பாஸ்டர் நாங்கள் கடந்த வருஷத்துல எல்லாம் இப்படி தானே இருந்தோம், இப்படி தானே செஞ்சோம், ஆனால் நன்மைகள் உண்டாயிருந்துச்சு, இப்போ குறைகள் வருதுன்னு சொன்னால் அதான் வேத வசனம் சொல்லுது, பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகி கொண்டே இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்டெப் பை ஸ்டெப் growth. ஆமென். ஒவ்வொரு படிக்கட்டு ஏறி போக வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தில் தான் போயிட்டு இருக்கவே தவிர நாம் நிற்கிற நிலையில் நின்று பிரயாணப்படுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. ஒவ்வொரு நிலைகளில் போகும்போது திறக்கப்பட வேண்டிய வழிகள் ஊடாய் நம்ம கடந்து போய் தான் ஆகணும். அல்லேலூயா. கடந்த வருஷத்தில் பாச நான் இப்படி தான் இருந்தேன், எனக்கு மேன்மை உண்டு, அதனால இந்த வருஷத்தில் நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு மேன்மை உண்டாகணும், நிச்சயம் நடக்காது. அல்லேலூயா. ஒரு புதிய வருஷத்தை, புதிய மாதத்தை, புதிய நாளை, புதிய வாரத்தை கத்த தந்தது உண்டானால் ஒரு போதும் என்கிற மனதுடைய அவை சோத்திர ஒரு தேவ பக்தி உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வருஷம் போதும் என்கிற மனதோட இருந்தோம் இல்லையா? அப்படித்தானே இருந்தோம். கர்த்தர் நடத்துறார், நிறைவா நடத்தி முடிச்சார். அல்லேலூயா. இந்த வருஷம் போதும் என்கிற மனதோட கூடிய தேவ பக்தி உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது என்ன தேவ பக்தி நம்ம இடத்துல என்ன குறைது, அவைகளை குறித்து பார்ப்போம். ஒரு 2-3 காரியங்களை பார்த்து வேகமாய் கலந்து போவோம். பிரசங்கி 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுறேன். வாசிங்க. பிரசங்கி 5வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைகிறது இல்ல, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைகிறது இல்லை, இதுவும் மாயையே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பணத்தை தேடி போறீங்களோ, செல்வத்தை தேடி போறீங்களோ, செல்வத்தை தேடி போறீங்களோ, உயரணும், வளரணும், மேன்மை அடையணும், நல்ல சோத்திரம், அவனை போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், இல்லை அவனை போல இருக்கணும், இவனை போல இருக்கணும், அப்படி ஏதாவது ஓடுறீங்களா? இல்லையா? ஆனால் வேதவசனம் கடைசியில் சொல்லுது, மாயை குறித்து ஓடிக்கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாடலுக்கு அழகான ஒரு பாடல், வசதியை தேடி ஓடாதே 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 அவை தொடுவானம். அல்லேலூயா. வசதிகள் நிறைவு தருவதில்லை வானத்தை எவனும், வசதிகள் நிறைவு வானத்தை எவரும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கம்பேரிசன் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவ அன்பு எப்படிப்பட்டதா இருக்குதா? அப்படி சோத்திரம், அதனுடைய ஆழம், அதனுடைய அகலம் தெரிய முடியாத அளவுக்கு ஒரு கடல் ஆழத்தை போல, அதனுடைய மேலான ஒரு ஆழத்தை போல. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போலதான் வேதவசனம் சொல்லுகிற அவன் கட்டி அணைக்கிற ஆசை என்று சொல்லப்படுற கையினுடைய அவன் சோத்திரம், அதனுடைய மறைவு, அதனுடைய ரகசியம், அதனுடைய அவன் புரிதல், அதை அடையக்கூடிய ஒரு திருப்தி இதே போல ஆழமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம கிறிஸ்துவின் அன்புக்கு ஆழத்தில் தேடி போறோமா, இல்ல மாயாயா இருக்கிற இந்த செல்வ பெருக்கில தேடி போறோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு சின்ன கர்த்தர் என்ன நல்லா, எப்படி கொஞ்சம் தான் சொல்லுங்க, கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கணும். அல்லேலூயா. எப்படி மாயை தேடுறோம், எப்படி நல்லா வச்சிருக்கிறதுன்னு ஆண்டவர் கேட்டா உன்னை நான் எப்படி நல்லா வச்சிருக்கிறதுன்னு உன்னை திருப்பி கேள்வி ஆண்டவர் கேட்ட சொல்ல தெரியாது. அல்லேலூயா. கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன நல்லா வச்சிடும், என்னை உயர்த்தி வையும். அல்லேலூயா. உன்னை எப்படி உயர்த்தணும் நான் கேட்ட ஆண்டவர் திருப்பி கேட்டா பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு மாயை தேடுகிறோம் தேடுகிறோம் தேடுகிறோம், ஒரு மாயை குறித்து தேடிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மாயை தேடி போறதுனால அவன் தேவ பக்தி இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 விதமான காரியம், அதான் நீதிமொழியில் அழகா சொல்லப்படும். இடது கையில் அவன் சாபத்திடும், வலது கையில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் இதை உங்களுக்கு 2ஆ கம்பேரிசன் பண்ணுறேன். இடது கையில் இந்த ஆசை என்று சொல்லப்படுற மாயும், அவன் வலது கையில் தேவ அன்பம். அல்லேலூயா. 2க்கும் ஈக்குவலான அமை சோத்திரம் கம்பேரிசன் இருக்கு. ஆனா அமை சோத்திரம் 2க்கும் பெரிய வித்தியாசம். இந்த மாயை அழிவில் கொண்டு போய் விடும், இந்த தேவ அன்பு உயர்வில் கொண்டு போய் விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. எவைகளை தேடுறோம்? அல்லேலூயா. தேவனுடைய சோத்திரம், அவன் தேவனுடைய அன்பா தேடுறாமா, இல்ல மாயைன்னு சொல்ல ஒரு ஆசையை குறித்து தேடுறாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. போதும் என்கிற மனசு இருக்கு, ஆனா ஆசை என்கிற அவன் பொல்லாப்பு, அவன் சோத்திரம், அந்த போதும் என்கிற மனதனுடைய கூடியதான அவன் தேவ பக்தி இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பாச எல்லாம் தான் கர்த்தர் நடத்துறாதான், ஆனாலும் இது ஒன்று கர்த்தர் நிறைவேற்றி தந்தா கொஞ்சம் எங்களுக்கு மூச்சாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
சொல்ல மாட்டேங்கிறோம். ஆண்டவர் பாஸ்டர் கர்த்தர் நிறைவாக நடத்துகிற, இன்னும் நடத்துவார், அதோட சொல்லி முடிக்க மாட்டேங்கிறோம். நமக்கு என்ன உண்டாகுது? அமை சோத்திரம் ஏதோ ஒன்றில் மாயையில் நோக்கி ஓட்டிகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ரெண்டாவது ரோமர் 1வது அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 1வது அதிகாரம் அதோடைய 24வது வசனத்தை வாசிங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள சோத்திரம் இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதவசனம் சொல்லுகிறது போல நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்க்கை அவமானத்துக்குரியதாய் நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தாம் பல்ல குத்தி வெளியே நாட்டுகிறது. அல்லேலூயா. எப்படி எப்படி தாம் பல்ல இருக்கிற அழுக்கை எடுத்து அதை காமிக்கிற, இதுதான் என் பல்ல இருந்த. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை கர்த்தர் கட்டுப்படுத்தி பார்த்துருக்கிறார். கட்டுப்படுத்த முடியல ஆண்டவருக்கு நம்மளை. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் விட்டுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? மாயமான இச்சையினால். முதல்ல ஆசையை பார்த்தோம், இச்சை. பாஸ்டர் நாங்கள் என்ன பாஸ்டர் இச்சப்பட்டோம்? நாங்கள் எதில் இச்சப்பட்டோம்? சோத்திரம் பாஸ்டர் எங்களுக்கு பிடிச்ச துணியை வாங்கவே முடியலை. அல்லேலூயா. எப்படி? எங்களுக்கு பிடிச்ச துணியை வாங்கவே முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்கிறோம், நான் இது வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் வாங்க முடியலை. நமக்கு இருக்கிற குறைய நாம என்ன செய்யறோம்? வெளிக்காட்டுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி ஜெபிக்கணும்னு நினைச்சேன், ஆனாலும் என்ன செய்ய முடியல. தனக்கு பல்ல இருக்கிற காரியத்தை என்ன செய்கிறோம்? நாமளே எடுத்து இதுதான் என் வாழ்க்கைன்னு இல்லை. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எந்த மனுஷன் கையிலும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப கட்டுப்படுத்தி பார்த்தார். பாருங்க, நாம மனுஷன் கையில ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது என்று சொல்லி அநேகமா நம்மளை கட்டுப்படுத்தி பார்த்தார். முடியல, விட்டுட்டார். அல்லேலூயா. இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? மற்றவர்கள் இயல்பாயும் மற்றவர்கள் பார்த்து உன் வாழ்க்கை இதுதான் சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய இச்சையினால வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் நாங்கள் அப்படி ஒன்றும் பண்ணலை, அப்படி ஒன்றும் சொல்லலைன்னா கொஞ்சம் சட்டை உங்களை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பேச்சுகள்னால அதான் சொல்லப்படும், முதலே அதான் சொல்லப்படுது. அவன் நீங்கள் போதிக்கப்படுகிற பாரம்பரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாரம்பரியத்தை ரொம்ப ஆழமாக தோண்டி பார்த்தா தான் வித்தியாசம் தெரியும். அல்லேலூயா. அது ஒரே குணத்தை போல அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அது ஒரு பிறவி குணம் போல இருந்துகிட்டே இருக்கும். வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறான் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சில மாயான இச்சையினால நம்மளை கேட்டுக்கு நேராய் நம்மளை தள்ளி விட்டுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ போதும் என்கிற மனது இல்லாமல் சொல்ற, போதும் என்கிற மனதோட கூட இச்சையும் சேர்த்து தேவ பக்தி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமோஸ் 6வது அதிகாரம் சோத்திரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. 4 to 6. ஆமோஸ் 6வது அதிகாரம் 4 to 6வது வசனம் வரைக்கும். எப்படி? தந்த கட்டல்களில் படுத்துக்கொண்டு சோத்திரம். ஆமோஸ் 6வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. தன் கட்டல்களில் படுத்துக்கொண்டு ஆட்டுக்குட்டிகளையும் கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்புரு வாசித்து பாடி தாவீது போல தங்களுக்கு என்ன செய்கிறாங்க? கீத வாக்கியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களை மதுபானங்கள் குடித்து அவர்களுக்கு சில சிறந்த பரிமாணத்தை பூசிக்கொண்டு, ஆனாலும் சோத்திரம் ஆபத்துக்கு கவலைப்படாம இருக்கிறாங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் குறிப்பிட்டு எடுக்கிறேன். தாவீதை போல தங்களுக்கு என்ன செய்கிறாங்களா, கீத வாக்கியங்களை உருவாக்கி வைக்கிறாங்களா? அல்லேலூயா. அப்படி ஏதாவது உருவாக்கி வச்சாலோ இல்லையோ? இல்லையோ. சோதரம், இங்கே தாவீதை போல உங்களுக்கு நீங்க கீத வாக்கியங்களை உங்களுக்குன்னே நீங்க வகுத்து வைத்திருக்கீங்கன்னு சொல்லப்படுறேன்னு சொன்னா, சோதரம் இவ்வளவு நேரம் ஜபிச்சா போறோம். சோதரம், நமக்கு இவ்வளவுதான் முடியுது. சோதரம், இப்படி எல்லா நேரமும் பாடலாம் பாட முடியாது. இன்னைக்கு ஒருக்கா பாடியாச்சுல அது போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு 1-2 பேட்ட வார்த்தையை சொல்லிட்டோம், போதும். எப்படி தங்களுக்கென்னே சில தாவீதை போல, தாவீது இருக்கிற வாக்கியங்களை போல தங்களுக்கென்னு சில வாக்கியங்களை என்ன செய்கிறாங்களா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஒன்று பண்ணிருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஜபிச்சாச்சுல்ல, இன்னைக்கு பாட்டு பாடியாச்சுல்ல, காலமா பாடி சோதனை ஜபிச்சாச்சுல்ல, மத்தியானம் ஜபிச்சாச்சுல்ல. ஆமா, இனி போதும். எப்படி இது திருப்தி? ஆனா ஒரு போதும் என்கிற மனசு, ஆனா தேவ பக்தி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாவீதை போல அவன் செய்கிறது போல அல்ல, அவன் செய்தது போல அல்ல, அவன் நிறைவாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படி தேவ நாமத்தை மயம்படுத்த நாம் என்ன அதை போல நமக்குன்னு ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கி அதுல சில கட்டுப்பாடுகளை வைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கம் வரும்போது ஜபிக்கிற, வேதனை வரும்போது ஜபிக்கிற, பாடு வரும்போது ஜபிக்கிற, மற்ற நேரத்தில் ஜபிக்கிறல வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நடத்துறாரு இல்லையா? அப்ப இன்னைக்கு என்ன ஜபிக்கணும் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பிட்டு சில காரியங்கள் நம்ம ஒதுக்கினா, ஆமா இவர்கள் இன்னைக்கு செய்யணும், நாளைக்கு செஞ்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. போதும் என்கிற மனசு, ஆனா கூடிய தேவ பக்தி இல்ல. சில பாரம்பரியங்களை கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை புறம்பே தள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நாம சில பாரம்பரியங்களை உருவாக்கி வைத்து அவை தேவ வார்த்தைகளை அவமதிக்கிறோம். இதனால சஞ்சலம், பாடு, நெருக்க, உபத்திரவம், வழி அறியாம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆலோசனைகள் கிடைத்தாலும் அவைகள் தேவ அவை சோத்திர ஆலோசனைகளை குறித்து செய்ய முடியல. அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 13வது அதிகாரம் அதோடைய 4வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் அதோடைய 4வது வசனம். சோம்பேறியனுடைய ஆத்மா விரும்பினாலும் ஒன்னும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்மாவோ திருப்தியாக புஷ்டியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ பாருங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி இல்லாதனால நம்ம ஜாக்கிரதையற்றவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி போதிய மனதோடு கூடிய தேவ பக்தி இல்லாததுனால எப்படி இருக்கிறோமா? ஜாக்கிரதையற்றவர்களா இருக்கிறோம். ஜாக்கிரதையோடு தான் பாஷ நாங்க இருக்கிறோம். நான் கேட்கிறேன், சோதரம், அவன் ஒரு பாடு நெருக்க வரும்போது நீங்க என்ன செய்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடு நெருக்கம் வரும்போது என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? ஜாக்கிரதை இல்லை. என்ன செஞ்சா கொள்ளலாம், என்ன மாட்டி என்ன பண்ணா கொள்ளலாம், ஜபிச்சா கொள்ளாம, வேத வாசா கொள்ளாம, இப்படிதான் யோசிக்கிறோம் தவிர கொடுக்கப்பட்ட வார்த்தை இல்லை. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட ஆலோசனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அப்போஸ்தலன் பவுல் சொல்ல, உங்களை பார்க்கும் பொழுதுதான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேன். ஏன்னு சொன்னா அவன் சோத்திரம், அந்த போதிய மனது இன்னும் உங்களிடத்துல தங்கி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தான் எல்லா சூழ்நிலையை பற்றி பிடிக்க வேண்டும் என்கிற போதிய மனது உங்களுக்கு இடத்துல தங்கி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் இந்த போதிய மனதுடைய கூடிய தேவ பக்தி உங்களிடத்துல பெருகி இருக்கணும். அல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் அழகாய் விவரிக்கிறான் பாருங்க. 37வது சங்கீதம், சங்கீதம் 37:4 வாசிங்க. கர்த்தரிடத்துல நீ மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் உனக்கு அருளி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ சம்பிரதாயத்தை கொண்டு,
உனக்கு போதிக்கப்பட்ட சோத்திரம் அந்த பாரம்பரியம் சொல்லுகிறதுனால நீ கிறிஸ்துவோடு கூட நெருங்காத. அவன் சோத்திரம் அவன் பாரம்பரியமற்று தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி நீ கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனதின் யோசனை எல்லாம் கர்த்தர் செவ்வையா இருந்தால் அவருடைய திட்டத்தின்படி அவர் நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சில உபத்திரங்கள் சங்கீதம் சோத்திரம் மத்திய 6:31 சொல்லப்பட்டது போல இந்த உலகத்தில் உபத்திரங்கள் வந்தாலும் கூட, நெருக்கங்கள் வந்தாலும் கூட கர்த்தருக்குள்ள நீங்க அவன் சோத்திரம் போதும் என்கிற மனனுடைய கூடிய தெய்வ பக்தியோடு நீங்கள் கர்த்தருக்கு கூட இருந்தால் கர்த்தர் உலகத்தை ஜெயித்தது போல நீங்கள் உலகத்தை ஜெயிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக சூழ்நிலைகளை ஜெயிக்கலாம், உலக இச்சைகளை ஜெயிக்கலாம், உலக ஆசபாசங்களை ஜெயிக்கலாம், உலக அவை சோத்திர வழிகளை குறித்து நீங்கள் விட்டு விலகி வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 4:34 சொல்லப்பட்டது போல நீங்கள் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துக்கு பிரியமா நீங்க செய்யாதீங்க. அல்லேலூயா. உங்க மாம்சத்தின் பிரியமா நீங்க செய்யாதீங்க, பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிதாவின் சித்தத்தின்படி செய்தால் அவன் வாழ்க்கை தெளிக்கடை செய்யும். அவன் வாழ்க்கை நீர் தண்டையில் நாட்டப்பட்ட மரத்தை போல, அவன் ஏற்ற காலத்தில் கனியை தந்து இலை இருக்கிற மரத்தை போல திருப்தியாயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. சஞ்சல தவிப்பெல்லாம் ஓடி போகும். கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவையில் கலந்து போயின எல்லாம் புதாயின. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துக்கு நாட்டமாக இருக்கிற காரியத்தை செய்யாதீங்க. ஏன்னா இது ஆழமாய் தேவனுடைய அன்பை போல ஒரு பிம்பமான ஆழம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அன்பு எவ்வளவு ஆழம் அறிய சோத்திரம் நீளம் அறிய முடியாமல் இருக்கிறது, அவ்வளவு பெரிய ஆழமாக இருக்கிறதோ அதே போல இந்த ஆசை இச்சை எல்லாம் ஒரு மாயமான ரகசியத்தை கொண்டதான ஒரு பெரிக்குழி. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தின் எண்ணத்தின்படியெல்லாம் நிறைவேற்றாதீங்க, கர்த்தருடைய சித்தத்தை அதை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது எந்த ஸ்தலத்தில் ஆனாலும் சரி, எந்த கைக்கிரியையானாலும் சரி, நீங்கள் கர்த்தரிடத்தில் அவன் பிதாவுக்கு அவன் சோதனை கர்த்தருக்கு பிரியமான சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற. கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசியுங்கள், அது நம்மளால் கூடும் என்கிற வேத வசனத்தை உங்களுக்கு நான் உணர்த்த விரும்புகிறேன். யோவான் 20:21 வசனத்தை வாசிங்க. யோவான் 20 அதோடைய 21 வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பிதாவானவர் முன்குறித்து குமாரனை அனுப்பி குமாரன் ஜெயித்தது உண்டானால், இங்கே சொல்லுற கர்த்தர் உங்களையும் அனுப்புகிறார். எங்க அனுப்புகிறார்? உலகத்துக்கு அனுப்புகிறார். நீங்கள் ஜெயித்து மீண்டுமாய் ஜெயம் பெற்று வருவீர்கள் என்கிற நம்பிக்கையோட கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். நீங்கள் போதிய சோத்திரம் அவன் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி உடையவர்களாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோட கர்த்தர் உங்களை சகல சஞ்சலப்புகளுக்கு உங்களை அனுப்புகிறார். நீங்கள் தைரியமாய் கடந்து போய் தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த உலகத்துக்கு போனால், எந்த ஆசபாசம் எந்த நடக்கைகளுக்கு உள்ளே போனாலும் நீ கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றவா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. போதிக்கப்பட்டதான சிந்தனையில் உருவாக்கப்பட்டதான பாரம்பரியத்தில் நில்லாத, பாரம்பரியத்தை எடுக்காத அவன் கர்த்தர் வைத்திருக்கிற வழி மேன்மையும் சமாதானம்